வெல்கம் டு சகீஸ் கிச்சன். இப்போ நம்ம வாழைக்காய் தொக்கு பார்க்கலாம். நான் வாழைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. ஏன்னா வாழைக்காய்னால கொஞ்சம் வாயு இருக்கிறதுனால பூண்டும் வெங்காயமும் இதை போல் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. வாழைக்காய் போட்டுக்கலாம். இதில் அது வதங்கிட்டே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். கூடவே கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு அரைச்சி வச்சுட்ருக்கேன். அது கொஞ்சம் போடுறேன். இது கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். இது அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுக்காக ஒரு 3 தக்காளியை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். மிக்ஸி கழுவுற தண்ணி மட்டும் போதும். உங்களுக்கு தொக்காக தான் வேணும் கொஞ்சம். பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். இன்னும் கொஞ்சம் இது நல்லா வெந்து காயெல்லாம் வெந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தக்காளி சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இது மூடி போட்டுருவோம். ஆயிடுச்சா பார்க்கலாம். அதுங்களுக்கு நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். நான் ஆஃப் பண்ணிடுறேன். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். போதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.